நமஸ்காரம். ஸ்ரீ கிருஷ்ண ஞானேஸ்வர் நாமத்வார் உங்களை வந்து வரவேற்கிறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யாத்ரா ஆலந்தி, பண்டர்பூர், துல்ஜாப்பூர் நம்ம போகிறோம். நாங்கள் எல்லாம் ஒரு 20 பேர் இப்போ இங்கே சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் ஏறி இருக்கோம். மாமா இவங்க தான் ஸ்ரீமதி. ராமகிருஷ்ண ஹரி சொல்லுங்க. ராமகிருஷ்ண ஹரி மாமா அதுலேருந்து எடுத்துக்கலாம். எல்லாரும் ராமகிருஷ்ண ஹரி சொல்லுங்க. ராமகிருஷ்ண ஹரி. वनमाली गणेशांगी जंगी जग्गी सनंदगी श्रीमान नारायण विष्णु वासुदेवो विरक्षतु भावधाम भगद्धारम दातारम सर्वसंपदाम लोकाभिरामम श्रीरामम भूयो भूयो नमाम्यहम्. நம்ம வந்து ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் வந்து வரும். இப்போ நம்ம ஆஸ்திகாஸ் மட்டும் யாரெல்லாம்ன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து திரும்ப மோர் குடிக்கிறேன். ராமகிருஷ்ண ஹரி சொல்லுங்க. ராமகிருஷ்ண ஹரி. அங்க இவ சுமதி மாமி. மாமா அவர் எங்க? ராமகிருஷ்ண ஹரி. தேங்க்யூ மாமி. ராமகிருஷ்ண ஹரி சொல்லுங்க. ராமகிருஷ்ண ஹரி. மாமி ராமகிருஷ்ண ஹரி சொல்லுங்க. ராமகிருஷ்ண ஹரி. ராமகிருஷ்ண ஹரி. என்னது தரேன்? கண்டினியூ. என்னையா எங்களோட மெயின் அவதான் வீடியோ எடுக்கிற உஷா பாபி விட்டோவே அவ்வளவுதான். வேணுமா? இல்ல கையெலும்பு போயிருக்கான்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ண ஹரி சொல்லுங்க. ராமகிருஷ்ண ஹரி. ராதே கிருஷ்ணா. இப்போ ஒரு ட்ரிப்பே முடியல. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு எந்து பாருங்க அந்த மாமிக்கு. சொல்லுங்க மாமி, வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ராமகிருஷ்ண ஹரி சொல்லுங்க. போடலாம்னு பார்த்தேன். சரி ஓகே. ஒரு இது எடுத்து எல்லாரும் அப்படியே போட்டுக்கலாம் யூடியூப்ல. அங்க A1ல இருக்கா. இல்லடா அப்படி போட்டு காப்பிரைட். A1ல இருக்கான்னு மட்டும் சொல்லிடுங்க. போ வேண்டாம். A1ல வந்து ஒரு 4 பேர் இருக்கா. நான் பத்ராச்சலம் போறேன். நான் வரேன் நானே. ஸோ ட்ரிப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கு. அக்கா சூப்பரா ஆரம்பிச்சிருக்கா. பார்க்கலாம் நம்ம எப்படி நெக்ஸ்ட் போறதுன்னு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா சொல்லுங்க அக்கா. ராதே கிருஷ்ணா. ஸோ இது வந்து எது அவளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சேர்ந்து இந்த டிராவலை வந்து கொண்டு போறா. ஸோ சூப்பரான மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் போது நம்ம சீக்கிரம் பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. ராமகிருஷ்ண ஹரி. இல்ல 8 days ஆடா போட்டு. நான் போட்டேன். அப்படிங்க தான் ஆடணும். இது ஜோக்கர் என்னன்னு மட்டும் எனக்கு. ஜோக்கர் வந்து சீக்ரெட்டா. செட் சேர்த்தா தான் ஜோக்கர். ரன்னிங் செட் சேர்க்கணும். சரி ஓகே. பாடவும் செய்வோம், ஆடவும் செய்வோம். எங்களுக்கு காட்டலாம். ஜோக்கர் உங்களுக்கு காட்டுறேன். சரி நான் பார்த்துக்கிறேன். நியாயமா விளையாடணும். அவ்வளவுதான். நான் பார்த்துட்டேன் ஜோக்கர். நான் செட் சேர்த்து நான் பார்த்தாச்சு. நீங்க கார்டை இறக்கணும். நான் தரேன். வெயிட் பண்ணு. 2 4 6 8 10. சொல்லாதடா. எப்படி இருந்தாலும் பாத்துடா வரணும். தேவைப்படாது கார்டு. பாருங்க. அவளுக்கு பரவாயில்ல. ராஜி அவதா பாட்ட கொடுத்துட்டாளா? நான் தான் நீங்க ஆடுங்கோன்ட்டு கொடுத்துட்டேன். ஐ அம் நாட். அம்மா பாத்து விளையாடுங்க. ஏய் எந்த கார்டு போட கூடாது. எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றா. இப்போ நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிதான் நினைக்கிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் நாங்கள் எடுப்போம். அவன் ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதே இருக்கேன். 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 கொடுத்துட்டேன். சரி தோர்ப்பு தான் கேட்கறது மாமி. இது பாருங்க கரெக்டாக வீடியோ எடுக்கிறோம் பாருங்க. அதெல்லாம் நம்ம கால் பண்ண முடியுமா? ஏய் நல்லா இருக்குடா வியூ இங்க இருந்து. கால் நீட்டிங்க. ஒன்று அவசரம். மாமா நீங்களும் கால் நீட்டு.
ஒன்றும் வருது ஓகே எனக்கே சந்தோஷம் எடுத்தாச்சு எனக்கு அப்பா இல்லை அம்மா என்ன ஆத்துல இருக்கா என்னமோ எனக்கு எங்கள் அம்மா பார்க்க போட்டாங்க ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சட்டன் தப்பா எடுத்துருவாங்க நம்ம ஆள் உருவத்தை பார்த்துட்டு ஏன்னா பொம்பளை பொறிக்கா இருக்கான்னு சொல்லக்கூடாது நான் ஒரு ஆன்மீக பேச்சாளர் அதனால எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஆமா நான் பிஜேபி மெம்பர் நானு அதாவது தேர்தல் முதல் நாள் முடிச்சுட்டு பிஜேபி வேலை எல்லா नाचत डोलत देवाचा कळल पीतांबर नाचत डोलत देवाचा कळल पीतांबर सावध होई देवाईसे बोले कबीर सावध होई देवाईसे बोले कबीर नामदेव हरि हरि नामदेव कीर्तन करी प्रेम परे नाच पांडुरंगा नामदेव हरि हरि नामदेव कीर्तन करी प्रेम परे नाच पांडुरंगा नामायाची जनी लोले संताची बाई नामायाची जनी लोले संताची बाई जन्म मरण पासुनी मुक्ते करके विटबाई जन्म मरण पासुनी मुक्त करके विटबाई नामदेव हरि नामदेव कीर्तन करी प्रेम परे नाच पांडुरंगा नामदेव हरि नामदेव कीर्तन करी प्रेम परे नाच पांडुरंगा प्रेम पर नाच पांडुरंगा नाच पांडुरंगा நாதன் வெளிப்பட்டு வருகின்றார் ருக்மிணி சமேதராக நம்ம பாண்டுரங்கன் பண்டரிநாதன் வெளிப்பட்டு வருகின்றார் Jai Jai Vishnu
कारण एक कंठस्थ असलेले रामेश्वर पट्टण गुरु उपदेशानंतर तुकारायांना कवित्वाची स्फूर्ती मिळाली. गैस वाले घर कार्ड
ரொம்ப லேட் ஆகும் दो दो का एक गिलास पानी क्या करें இதெல்லாம் லேட் ஆகும் चलो हो गया चलो हो गया अच्छा आगे இல்லடா வீடியோ எடுக்க வரா அவட்ட கொடுத்துருமா தட்டை கொடுத்துரு அவட்ட வெளியில வச்சுக்க சொல்லு. யாரே அவட்ட நானும் நின்னுக்கிறேன் அந்த மாதிரி. இந்தா போமா போமா அப்படியே போமா இருங்க காப்பி பேடு ராமகிருஷ்ணரி பண்டரிபுரம் செல்லு எங்க வைக்கணும் எனக்கு என்ன தெரியும். ஆமா ஆபீஸ் ரூம்ல கொடுத்தேன். ஆபீஸ்ல ராதா அவங்க கூட ரூம்ல கொண்டு போய் வச்சு எங்க போனாங்க அவங்க இன்னும் வேண்டி கூப்பிடுறாங்க. எல்லாம் நதியில குளிக்க கிளம்பிட்டு இருக்கா. என்னம்மா எங்க போறீங்க எல்லாரும் கிளம்பி? சந்திரபாகா போறோம். ராமகிருஷ்ண ஹரி எல்லாம் சந்திரபாகா நதியை பார்க்க போயிட்டு இருக்கா. சென்னையிலேருந்து வந்துட்டு பாருங்க, ஹீரோ ஆஃப் த குரூப் இவர் தான். மாதவன் அண்ணா அப்படினா வேணாம், நீங்க போய் பிடிச்சிட்டு வாங்க. காபி யாரோ குஷ்டு வந்துட்டாலே. என்ன மாமி மாமி என்ன பண்றீங்க? காபி பொறுமையா வரணும் எங்க கூட. என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றோமா நதியில உட்கார்ந்து என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஸ்நானம் பண்ணிட்டு பாலா நதி அருமையான ஸ்நானம். நீங்க முதல்ல பேசுங்க, அப்புறம் நான் அனுப்புறேன். முதல்ல பேசுங்க. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. கௌரி அத்திமேரி இங்க வர சொல். இருமா. ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு காலையில நாங்க சந்திரபாபு நதி பீமா நதின்னு சொல்லுவா. இந்த நதியில வந்து நாங்க எல்லாரும் ஸ்நானம் பண்ண வந்திருக்கோம். முதல்ல கொஞ்சம் சில்லுன்னு மாதிரி இருந்தா கூட அதுக்கப்புறம் நல்லா சுகமா இருக்கு. தண்ணி வந்து நல்லா குடிக்கிற மாதிரி ஆபத்து இல்லாம செம்மன்னு இருக்கு. நீங்க சொல்லுங்க மாமி, எப்படி இருக்கு? என்ஜாய் பண்றீங்களா? என்ஜாய் என்ஜாய். வர மாமி நீங்க சொல்லுங்க, ஹாப்பியா இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். மாமி என்ன பண்றா? மாமி என்ன பண்றா? நீ என்ன பண்றமா? ராதே கிருஷ்ணா. சொல்லுங்க மாமி. என்னால முடியாது ஸ்பான்சர்ல இப்படி நினைச்சிருந்தேன். எல்லாரோட ஹெல்ப்ல நான் கூட நதியில குதிக்கிறேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா. வர இருங்க மாமா. ராமகிருஷ்ணரி. நீங்க என்னமா எத்தனாவது வாட்டி வரீங்க பண்டரிபுரம்? பண்டரிபுரம் இப்பதான் முதல் வாட்டி வரேன். சந்திரபாகா நதி எப்படி இருக்கு? முதல் வாட்டி குதிக்கிறேன். சூப்பரா இருக்கு. என்ஜாய். கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டோம். எங்க உங்க ஆத்துக்காரங்க? ஆத்துக்காரர் சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஆத்துக்காரங்க ஒரே முட்டி விட்டு போயிடுவாரு.
எப்படி இருக்கீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? Very happy occasion. வெரி குட். Very nice moment. Celebrating my 70th year. வெரி குட், வெரி குட். என்ஜாய். நீ வாங்கண்ணா. இப்போ கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க, நல்லா பேசுவாரு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்பத்தூர் ஸ்ரீ கிருஷ்ண நாமத்வார் ஞானேஸ்வர் பக்தர்கள் குழுவாக இன்று இப்பொழுது பண்டரிபுரத்தில் நாம் நீராடி கொண்டிருக்கின்றோம். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறோம். இது திரு நாமதேவர் அவர்கள் வாழ்ந்த இல்லம் இந்த இல்லம். இப்பொழுது வாருங்கள், இந்த இல்லத்திற்குள் நாம் செல்வோம். வடநாட்டு கலைகளோடு மிக அருமையாக அமைந்திருக்கிறது இந்த இல்லம். இந்த இல்லத்தின் சிறப்பு என்னவென்றால், நாமதேவருடைய பரம்பரைன்னு சொல்கிறாங்கல்ல, நாமதேவருடைய பரம்பரை இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அந்த வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. வீடு அந்த வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. இவர்கள் தான் அதை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் நாமதேவருடைய பரம்பரை. அந்த பேரன் பேத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வழித்தோன்றலாக அந்த நாமதேவருடைய பரம்பரை எல்லோரும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிள்ளையார் இருக்காருங்க, அனுமா இருக்கா. இவர் தான் நாமதேவர். இவர் தான் நாமதேவர். அப்படியே பிடி ஒரு வீடியோ, ஒரே நிமிஷம் இருங்க. வீடியோ ஆயிட்டு. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் சரித்திர புகழ் வாய்ந்த இடம். நாமதேவர் அவர்கள் வாழ்ந்த இடம். இவர் தான் நாமதேவர். இந்த நாமதேவர் பாண்டுரங்கன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு நீ எத்தனை பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, நாயா பிறவி கொடுத்தியா, உன்னுடைய இந்த சன்னிதானத்தில் இருந்து நான் உன் பிரசாதத்தை சாப்பிடணும், உன்னுடைய கோயிலே சுற்றி வரணும். என்னை நீ நீராக படைத்தாய் என்றால் இந்த குளத்தில் நான் இந்த ஓடுற நரியில் நான் நீராக இருந்து உன்னுடைய பக்தர்களுடைய உடலை நான் கழுவணும். எனக்கு நீ கல்லாக பிறவி கொடுக்குறியா, உன்னுடைய பக்தர்கள் என் மேலே ஏறி மெரிச்சிட்டு தான் போகணும், இந்த கோவிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உன்னை விட்டு பிரியவே கூடாது, எனக்கு வைகுண்டம் கூட வேண்டாம், பண்டரிபுரத்தில் உன்னோடே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய மகான் அவர் வாழ்ந்த இடம், சரித்திர புகழ் வாய்ந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது போல முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பண்டரிபுரத்துல அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்க உள்ள போகணும். முதல் படியே அவர் இறைவன் அங்கேயே அவருக்கு மோட்ச நிலையை கொடுத்துட்டாரு. பண்டரிபுரத்துல நீங்க அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்க மேலே போகும். இந்த சரித்திர புகழ் வாய்ந்த இடத்திற்கு என்னை அழைத்து வந்த என் அன்பு சகோதரி திரு ராதா அவர்களுக்கும் அவருடைய கணவர் திரு கௌரி சங்கர் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் மன்னை மாதவன். இவர் தான் மூத்தவருங்க. நாமதேவருடைய பரம்பரையில் மூத்தவர் இப்போதைக்கு இருக்கிறவர். இவர் தான் மூத்தவர் இப்போ இருக்கிறது. அதெல்லாம் நான் எடுத்துட்டேன், இருக்கிறேன். கட் பண்ண இதே போதும். எல்லாம் நடந்து வந்துட்டு உசுன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. நான் நியாயம் இதெல்லாம். மாமா, ஹலோ மாமா, நடந்து புசுன்ட்டு டான்ஸ் ஆப்போம் எல்லாருக்கும். பாரு,
நடுவில் ஞானமழை பொழிவதற்கு ஞான சக்தி வருகிறார். நம்மை காப்பதற்கு தேவி ஓடி வருகிறார். பஞ்சமோட பாபமோட பஞ்ச காலி வருகிறார். பாம்பனின்ற பரமனோடு பாசனியாய் வருகிறார். மனித தலை நீரிலே போகலாம் போகலாம் அவன் தொடர்றதுக்குள்ளே போயிடலாம். நான் போயா நான் கௌரி நானு கௌரி ஓகே 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 வாங்க 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 ஓதலாம். ஜெய் பவானி ஜெய் பவானி. ஜெய் பவானி ஜெய் பவானி ஜெய் பவானி. பாட்டி எடுத்துட்டேன் என்ன விடு கிருஷ்ணஹரி இவங்க தான் வந்து ராஜலக்ஷ்மி எல்லாமே சொல்லலாம். எங்கள் தங்கன்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், எங்கள் குரு இது டான்ஸ் சொல்லி கொடுக்குற குருன்னு சொல்லலாம், அஷ்டபதி சொல்லி கொடுக்குற குரு சொல்லலாம், எவ்வளவோ இருக்குது. இவங்க வந்து எங்கள் கூட வந்திருக்கா இந்த யாத்திரைக்கு. அவளுடைய ரிவ்யூஸ் வந்து நம்ம கேட்க போகிறோம். ராமகிருஷ்ண ஹரி. ராதா அக்காவை வந்து ரொம்ப நாளாகவே தெரியுங்கிறத விட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆலந்திங்கிற ஒரு விஷயமே எனக்குலாம் வந்து தெரியவே தெரியாத. இவா சொல்லலைன்னா அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவும் மாட்டோம், நம்ம பிளானும் பண்ணியிருக்க மாட்டோம். உண்மையில எக்ஸலண்ட்டான பிளானு. நான் இதில் ரொம்ப A ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறது ஃபுட்டு தான். ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப ஃபுட்டோட பிரியர்கள். அதனால வந்து அந்த ஃபுட்டு வந்து எனக்கு கொடுத்ததில் நான் ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. எல்லா விஷயத்துலையுமே அது தர்ஷன அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு எனக்கு வந்து எல்லாம் பண்ண ஒரு விஷயத்துலையும் வந்து ஒரு ப்ளஸ் இருக்குன்னு நிறைய சொல்லணும். சொல்லிகிட்டே போகலாம். அதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது வந்து ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா தர்ஷனமும் ஈஸியாக பார்க்க வச்சுருந்தா. ஆலந்திங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு கல்டிவேட் பண்ணுது. பண்டரிபுரம் நான் வந்து இன்றைக்கி வந்ததுக்கு காரணமும் இவா தான் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஸோ கண்டிப்பாக யாராவது ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த ஆலந்தியெல்லாம் பார்க்கணும், நல்ல ஒரு ட்ராவல்ஸ் உங்களுக்கு நீட் இருக்குது வித் குட் சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னா நீங்கள் வந்து ராதாக்காவை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ராமகிருஷ்ண ஹரி. இவா பேர் வந்து ஸ்ரீமதி. இவா கூட நான் பேசியிருக்கேன், ஆனால் பழகினது கிடையாது. இந்த யாத்திரைக்கு இவா வந்திருக்கா. இவா கூட பழகினதும் ரொம்ப நல்லா இருந்தது. இவாளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவா சொல்லுவா. நம்ம
நமஸ்தே. நான் ஸ்ரீமதி கோவிந்தராஜன். இதான் ஃபஸ்ட் டைம் ராதாக்காவோட ட்ரிப் வருது. ரொம்ப நல்லா இருந்தது. அழகாக அரேஞ்ச் பண்ணி கூட்டின்னு போயிருந்தேன். மெயினாக எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ரொம்ப க்யூவில் நிற்க முடியாது. பார்த்து ஒரு கோவிலும் எனக்கு எவ்வளோ சீக்கிரம் தர்ஷன் பண்ணி வைக்க முடியுமோ பண்ணி வச்சிட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நன்னா கண் குளிர மனசார எல்லா சுவாமியும் நன்னா சேவிச்சோம். நாங்கள் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணல. ஹோம்லி வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் ஃபுட் அரேஞ்ச் பண்ணோம். அதுவும் அந்த நார்த் இந்தியாவில் நம்ம ஊர் ஃபுட்டு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆத்தென்டிக்காக ரொம்ப டேஸ்டியாக செம்மையாக கொடுத்தாங்க. நன்னா கூட்டின்னு போயிட்டு அழகாக கூட்டின்னு போயிட்டு ஒரு இடத்துலையும் கேர் பண்ணி பார்த்துட்டாங்க. இல்லைங்க எல்லாரையுமே அவ்வளோ கேரிங்காக பார்த்துருந்தாங்க. ஸோ வி ஆர் ஹாப்பி. இன்னும் அடுத்தடுத்த ட்ரிப்ஸ்க்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ராதாக்கா கூட. தேங்க்யூ. பிரேமா மாமி. ஆக்சுவலாக எனக்கு இதில் வந்து தெரியும், ஆனால் நான் பார்த்தது கிடையாது, பழகினது கிடையாது. இங்கே தான் இந்த யாத்திரையில் தான் பார்க்குறோம். சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைகளும் பொண்ணும் மாதிரி இந்த மாதிரி இருந்து நான் செஞ்சு நான் பார்த்ததே இல்லைப்பா. உண்மையாலுமே ரொம்ப கிரேட்டான குழந்தைங்க 2 பேருமே. நான் இந்த மாதிரி சாப்பாடு, போக்குவரத்து, இந்த ட்ரெயின் ஃபேரு, நதியில் வந்து குளிக்கிறது, இதெல்லாம் என்ஜாய்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி கிடைக்கிறது இன்னொரு தடவை இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கிறதுக்கு கடவுள் அருள் பண்ணணும். பாண்டுரங்கனோட வாழ்த்து. தரிசனம் எப்படி இருந்தது உங்களுக்கு? செம்ம சூப்பர். இந்த மாதிரி தரிசனம் எங்கேயுமே கூட்டின்னு போய் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ தூரம் நல்லா செஞ்சுருக்கா. 2 பேரும் ஐஸோட நன்னா இருந்து க்ஷேமமா இருக்கணும். எவ்வளோ ரஷ் இருந்தது உங்களுக்கு? எவ்வளோ டைம் ஆச்சு? நீங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர். அதெல்லாம் டைம் எல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. எல்லாமே கரெக்டான டைத்துக்கு ஃபாலோ பண்ணோம். கரெக்டான டைத்துக்கு எல்லாமே என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. சுமதிமா வெங்கடேஷன்ஸு இவங்க வந்து வேற ஒரு, எனக்கு வந்து எப்படி சொல்றது, சரியா, இவங்க முதல்ல நம்மளோட யாத்திரையில் வராங்க. அவங்களோட விட சொல்லுவாங்க. நான் வந்து முதல் ராதாம்மாவுக்கு தான் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். அவங்களால தான் நாங்கள் இங்கே வர பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. எத்தனோ டூர் போயிருக்கிறேன் நான். முழுமையான ஆன்மீக பயணம்னா அதுவும் இதுதான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பாட்டு பாடிக்கின்னு டான்ஸ் ஆடிக்கின்னு ஆற்றுல குளிக்க சொல்ல சின்ன குழந்தைங்க மட்டும் ஆகிட்டோம். நாங்கள் ஆண்டவனை சேவிச்சது வந்து அப்பா மறக்கவே முடியாது. அவருடைய முக அனுகிரகமும் அனுப்பாமே எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எல்லாத்துக்கும் என் ராதாம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மற்ற விஷயம்லாம் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. திரும்ப அதே சொன்னதை எனக்கு சொல்லணும். ரொம்ப நன்றி. 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வாட்டி இது கோகுலம் பிருந்தாவனம் போகணும்னு ஆசை இருக்குது. எப்படின்னா போனீங்க எங்களை அவசியமாக கூட்டின்னு போகணும். கண்டிப்பாக. இவங்க வந்து என்கிட்ட வந்து இவங்க நாராயணியன் கற்றுக்குறாங்க. இங்கே என்னோட என்ன சொல்கிறது, பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா யாத்திரையில் வந்துட்டு கூட எல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணாங்க அவங்க. வெங்கடேஷன் சார் அவங்களுடைய ஹஸ்பண்ட். நாங்கள் டூருக்கு வந்தது எங்களோட பாக்கியம். அதே போல் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு முதல்ல அந்த டூருக்கு வரத்துக்கு பயம். எனக்கு ஆப்ரேஷன் இருக்கிறதில்ல வர வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணி விட்டுட்டோம். அப்புறம் ஒரு ஆஃபர் வந்தது, 2 பேர் வரல, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டதால் எங்களுக்கே கடவுளை கூப்பிட்ற 2 மாதிரி மனசில் உதிச்சுது. நான் வீட்டில் கேட்டேன், சரின்னுட்டாங்க. அவங்களும் சொன்னாங்க போகலாங்க அப்படின்னு. பையன் அந்த சமயத்தில் வந்தவன் அப்போவே இன்ஸ்டண்ட்டாக பணத்தை கட்டிட்டாப்புல. அப்புறமா தள்ளி போட்டாக்கா இன்றைக்கி எதனா மனசு மாறிட வேண்டியதுன்னா போயிட்டு வா, நல்லா நிம்மதியாக போயிட்டு வாங்க அப்படின்னு. அதே போல் நிம்மதியாக சந்தோஷமாக ஆன்மீகமாக, எனக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும். அது லைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப சான்ஸு தனிமையிலே இருந்ததே இல்லை. வீட்டில் எப்போவுமே எதனா ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில் எனக்கு. ஆனால் இந்த 4 நாள் வந்து நல்லாவே 3 நாள் நல்லபடியாக போச்சு. இன்னைக்கு 4ஆவது நாள். நாளைக்கு ஊருக்கு போயிடுவோம். ஊருக்கு போய்ட்டு இது கஷ்டமாக நினச்சி பார்த்தா கஷ்டமாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லாவே அரேஞ்ச்மெண்ட் எல்லாம், சாப்பாடு, சாமி தரிசனம், அப்புறமா ஆன்மீக அந்த ஒரு தன்மை, கூட்டம் போகிற தன்மை, எல்லா நிகழ்ச்சிகளையும் பிளான் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இவங்க பண்ண மாதிரி கடவுளாகவே அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாருமே எனக்கு முடிச்சுப்பட்டது. கடவுள் இருந்து பக்கத்துலேயே பின்னாடி யாரோ இருந்து ஏற்கிறாங்க. அந்த அம்மா அது ஏற்கிறது, அது கரெக்டாக அமையுது, கரெக்டாக நடக்குது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. வாழ்க மாணி, வாழ்க சார். உங்களுக்கு சந்த் ஞானேஸ்வரையும் நீங்கள் பாண்டுரங்கரையும் ஒன்றா பார்த்துருக்கே, உங்கள் குழப்பெல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடும். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. அடுத்த பெஸ்ட் கப்பல் முத்துராமன் சினிமா ஆக்டர் முத்துராமன் மாதிரி எங்களுடைய
நீ முத்துராமன் எனக்கு நார்த் அமெரிக்கா அமீர் கான். சொல்லுங்க, யார் பேசுகிறாங்க? சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல அபங்கம் கச்சேரி இது வருது அப்படின்னு தான் இன்ஃபர்மேஷன் வச்சு இவருக்கு ரொம்ப அபங்கம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கோசரம் தான் நாங்கள் வந்து ஞானேஸ்வர் ஆராதனைக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்த உடனே என்னவோ தெரியல, அவங்க எல்லாம் ராதா அவங்கெல்லாம் சொல்கிறேன் என் பேர் பார்த்து ஞானேஸ்வர் சந்த் ஞானேஸ்வரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. உண்மையாக அதுதான், இத்தனை வயசில் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. அப்போ தான் முதல்ல கேள்விப்படுற போதே ஒரு புல்லரிப்பு, ஒரு கூஸ்பப் நமக்கு. அவங்க அன்றைக்கி அது சொன்னாங்க, இன்றைக்கி நாங்கள் ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறோம், ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறோம் சொன்ன உடனே நான் வந்து என் பேரை கொடுத்துட்டோம். ஏன்னா பன்றிபுரம் ரெண்டுமே நாங்கள் பார்க்காத இடங்கள், இதெல்லாம் தெரியாத ஏரியாக்கள். அதனால் வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் உடனே பேரை கொடுத்து சேர்ந்தோம். ரொம்ப அருமையான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸு. இதில் இப்போ 20 பேர் குரூப்பாக நாங்கள் வந்திருந்தாலும் அதில் 50% வந்து எல்லாம் 70+. அது ஒரு வந்து எங்களுக்கு சொல்கிற மாதிரி எங்களை அன்பாக அரவணைச்சு எங்கள் குழந்தைகள் போல் எங்களை பார்த்துண்டு ஆதர்ஷ தம்பதிகளான கௌரி சங்கரும் ராதாவும் எவ்வளோ ஒரு, அதாவது பக்தி பிரேம அப்படிங்கிறத இந்த வயசில் கூட நம்ம ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. ஆக்சுவலாக இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிரேமையோட பக்தியோடு இருக்க முடியுது. விட்டலனையும் ஞானேஸ்வரியையும் அந்த அளவுக்கு உள்வாங்கி அந்த சர்வீஸ் பண்ணுற மற்றவங்க யார் பக்தர்கள் வராளோ அவள் சர்வீஸ் பண்ணுறதே ஒரு பெரிய தொண்டாக நினச்சி அருமையாக அவள் செஞ்சிட்ருக்கா. இந்த டூர் டோட்டலாகவே ரொம்ப பிரமாதம். ட்ரெயினில் ஏறினத்துலேருந்தே எங்களுக்கு மெகந்தியை கொடுத்து அது கொடுத்து அப்படியே பார்த்துக்கிறது வந்து நம்ம குழந்தைகள் கூட இப்படி பார்த்துக்காது அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக எங்களை கவனிச்சுண்டு. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ சொல்கிற மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நடக்க முடியல, உட்கார முடியல, எல்லாத்துக்கும் அரவணைச்சு தூக்கி விட்டு நதியிலலாம் எங்களெல்லாம் குளிக்க வச்சு இதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. காவிரி ஒரு மனசில் ஓடும், சின்ன குழந்தைகளாக இருக்குது காவிரியில் குளிச்சிருக்கோம். அதெல்லாம் இப்போ பண்ண முடியறது இல்லையே நினைக்கிறது. குழந்தைகளாக ஆகிட்டோம். இங்கே நாங்கள் வந்து நாங்களும் இந்திரா நதியிலையும் குளிச்சு, இங்கே பீமா நதி சந்திரபாகா நதியிலையும் குதிச்சு ரொம்ப மனசில் ரொம்ப சொன்ன மாதிரி இதுவாக போயிடுது, ஆனந்தமாக இருந்தது. ரொம்பவே நாங்களும் குழந்தைகளாக இருந்து அனுபவித்தோம். அது மாதிரி கடவுளை பக்தி பார்க்குறதே ஞானேஸ்வராக இருக்கட்டும், அந்த இடத்துல நாங்கள் பண்ண பாத பூஜையும் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சு கொடுத்துருந்தா. வெடிகாத்தாலும் 5 மணினா கூட எங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. ஆனால் எல்லா திருப்பதியும் மிஞ்சின கூட்டம் தான் எல்லா இடத்துலையுமே. அவா வந்து சாமியை பன்றிபுரத்துலலாம் காலகாலத்தில் 6 மணிலேருந்து இருக்கோங்கிறா. நாங்கள் மத்தியானம் 3 மணிக்கு பார்க்கறதுக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணலாம் சாமியை பார்க்கறதுக்கு. வெயிட் பண்ணுறது பார்க்குற போது எங்களை ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தா. இவளோட கான்ட்ராக்ட்ஸு இவாள் ரொம்ப வருஷமாக வந்துட்டு பண்ணுறதுனால இந்த ஒத்துத்தரும் ரொம்ப அன்பாக அவளை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது. நம்ம வேறு யார் டூர்லேயும் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா தெரியாது. ஒவ்வொரு இடத்துலையும் அருமையாக பார்ப்போம். அப்படியே விட்டெல்லாம் கட்டிக்கிற போது அப்படியே மனசு ரொம்பவே பகவான் விட்டு சரணம் அடைஞ்சதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அருமையாக ஒவ்வொரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதும், ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறதும், ஹோம்லி ஃபுட்டும் எல்லாருக்கும் யாருக்கும் எந்த உபத்திரவும் இல்லாமல் எல்லாரையும் ரொம்ப அருமையாக பார்த்து இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தது. இன்றைக்கி நாங்கள் பவானியை போய் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை. இதை அதுவும் ஒரு அருமையான எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. இது வாழ்நாள் முழுக்க எங்களை மறக்க முடியாத ஒரு ப்ரோக்ராமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். கோடான 2 குழந்தைகள் ராதாவும் கௌரியும் ரொம்ப சேமமாக குழந்தைகளோட என்னோட இருக்கணும் வாழ்க்கை. என் பேர் ராமன், சாத்தா ஹஸ்பண்ட். சத்சங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணோன்னா அடுத்த வருஷம் காணும் இல்லை. எங்கே பார்த்தா சூழல் இருக்கிறேன், நான் பேரை கொடுக்க போயிட்டேன். என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். ஆனால் டிசைடடு பகவான் கூப்பிட்டு இருந்தா. சரி, அதில் என்னென்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ட்ரிப்பு. அப்போது நினச்சேன், அம்மா மைண்ட் இஸ் வில்லிங் பட் பாடி இஸ் அன்வில்லிங். நான் என்னம்மா பண்ணுவேன், எக்ஸாஸ்டடாக இருக்கேனே, முட்டி வில்லிங் அதெல்லாம் இருக்கேன், எல்லாம் சரியாகிட்டேன் நினச்ச மாதிரி 4 நாள் அமேசிங்காக போயிட்டு வெரி கம்ஃபர்டபுள். இன்னொரு விஷயம் என்னென்னா 19ஆம் தேதி கிளம்பணும். அன்றைக்கி தான் எங்களோட 48வது வெட்டிங் அனிவர்சரி. அதனால் பகவானே உங்கள் மூலமாக எங்களை கூப்பிட்டு என்னை தரிசனம் பண்ணிட்டு வா, இத்தனை வருஷம் என்னை செய்து வாழ்ந்ததில்ல, எங்கள் நன்றி கூட அப்படின்னு சொல்லி பகவானே கூட்ட மாதிரி உங்கள் மூலமாக எங்களை அழைச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் பிளெஸிங்ஸ் டு போத் ஆஃப் யூ ஃபார் ஹாப்பி பிளெஸ்ஃபுல் மேரிட் லைஃப் அண்ட் வித் கிட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. கிருஷ்ணஹரி ஸ்ரீ கிருஷ்ண ஞானேஸ்வர் நாமத்வாரது யாத்திரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஒரு 20 பேர். ஏற்கனவே நம்ம முதல்ல கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருந்தோம். ஆலந்தி, பண்டர்பூர், துல்ஜாப்பூர், இதுதான் தேவி
இப்போ வந்து நம்ம பண்டர்பூரில் இருக்கோம். நேற்று வந்து பாண்டரங்கனுடைய தரிசனம் வந்து ஆச்சு. இன்னைக்கு சந்திரபாகாவில் குளிச்சுட்டு நாங்கள் எல்லாம் இப்போ ரெடியாக இருக்கோம். எங்கள் கூட வந்தவாளோட சில பேரோட ரிவ்யூஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். உமா மேலோலன் மாமி இவா மேலோலன்றது இவா இருக்கிற ஃப்ளாட்டு எங்களுக்கு அப்படி சொன்னாதான் தெரியும். ராமகிருஷ்ண ஹரி சொல்லுங்க. ராமகிருஷ்ண ஹரி நல்லா இருந்தது. யாத்திரா வந்தோம். நான் ஆனந்தி தேகுலாம் பார்க்குறதுக்காக சமாதி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து இன்னைக்கு சந்திரபாகா குளிச்சுட்டு எல்லாம் சாதம்லாம் நல்லா பண்ணி இந்திராவதி ரொம்ப நல்லா கஷ்டங்கள்லாம் ஆச்சு. ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னைக்கு நைட்டு வண்டி சென்னை ஆகும் நாளைக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ராதா மாமிக்கா வாக்கினாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சாப்பாடு எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா சாப்பாடு எல்லாம் நல்லா. என்ன மாதிரி சாப்பாடு அதெல்லாம் சொல்லுங்க. நம்ம இங்கே நம்ம விசிட்டே நல்ல சாப்பாடு. சாப்பாடை பற்றி ஒரு குறை கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கும். தங்குற இடம் சாப்பிட்டோம். சாருமதி மாமி ராமகிருஷ்ண ஹரி சொல்லுங்க. ராமகிருஷ்ண ஹரி ரொம்ப அருமையாக ராதா அவன் ஹஸ்பண்டை நல்லா அழைச்சின்னு போனான். சென்ட்ரல்லேருந்து இங்கே வரைக்கும் எந்த குறையும் இல்லை. முதல்ல வந்து இறங்கினோடனே இந்திரா நதியில் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணோம். துக்காராம் இதுக்கெல்லாம் போனோம். இந்த பஜன்ஸ்லாம் கேட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கங்கே தங்கினோம். தங்கிறதுக்கு எந்த குறையும் இல்லை. சாப்பாடு எல்லாம் சவுத் இண்டியன் ஃபுட்டு செம்ம சூப்பராக இருந்தது. வேளாவடைக்கு கையில் டிஃபனு எல்லாம் கொடுத்தா, ஸ்நாக்ஸு எந்த குறையும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே ஆலந்தியிலேருந்து புறப்பட்டு நேற்றுக்கு நைட்டு இங்கே தங்கியிருக்கோம். இங்கே வந்து பண்டர்பூர் தங்கியிருக்கோம். நேற்று மத்தியானம் சுவாமியை பார்த்தோம், விட்டலனை பார்த்தோம். அங்கேயே ரொம்ப கூடி சீக்கிரம் எங்களை எவ்வளோக்கு எவ்வளோ சுமூகமாக அழகாக அழைச்சி போயிட்டு கூட்டிகிட்டு வந்தா எங்களை எந்த குறையும் இல்லை. அதுக்கப்புறம் நைட்டு இங்கே வந்து சாப்பாடு வரும்போதே எங்களுக்கு வேலை டிஃபனாக கையில் சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் இங்கே வந்து தங்கிட்டு காத்தால இன்னைக்கு இந்த நதியில் குளித்தோம். சந்திரபாகாவில் குளித்தோம். ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரூமில் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் ஃபுட்டு ஏற்பாடு பண்ணிக்கா டிஃபனு சாப்பிட்டு நாங்கள் துல்ஜாப்பூருக்கு போகிறோம். ரொம்ப சந்தோஷம். அருமையாக அழைச்சிட்டு போயிட்டு வந்தால் எந்த குறையும் இல்லை. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். ராமகிருஷ்ண இவா வந்து மோகனா மாமி ராமகிருஷ்ண எல்லாம் உங்க குறைய நல்லா கவனிச்சங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் மீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. தங்கத்தை இடம் ஜம்முன்னு இருந்தது. பாண்டவர் கோயில் திவ்ய தரிசனமாக கிடந்தது. நல்லா ரொம்ப ஹாப்பியாக நல்லா பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது ராமகிருஷ்ண ஹரி இவா வந்து பிரேமாவதி மாமி. ராமகிருஷ்ண ஹரி எனக்கு அவ்வளோக்கும் பேச வராது, தொண்டை வரிசையில் சூப்பராக சும்மா ட்ரெயினில் ஏறி உட்காண்டதுலேருந்து எல்லாம் கரெக்டாக எல்லாம் நடந்து அவ்வளோ கூட்டத்துலேயும் ஆனந்தி நல்ல தரிசனம் கிடச்சிது. அப்புறம் அங்கே எல்லாம் இந்திரா நதி பூஜைலாம் பண்ணோம். சூப்பராக பூஜை பண்ணோம். எல்லாம் ரொம்ப அழகாக ராதாவும் ராதா ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லா பண்ணால். அங்கே பண்டரிபுரம் அவ்வளோ கூட்டத்துலேயும் எங்களை அழகாக அழைச்சிட்டு போய் வேனில் கொண்டு விட்டு ரொம்ப வேன் ஏற்பாடு எல்லா ஏற்பாடும் சூப்பராக இருந்தது. ரூமாக அதோட பெஸ்ட்டு. சாப்பாடு ரொம்ப பெஸ்ட்டு. எல்லாம் இந்தியன் ஃபுட்டு சவுத் இண்டியன் ஃபுட்டு கொடுத்து பஸ்லேயே எல்லாம் கொடுத்து எல்லாம் என்ன பண்ணால். ரெண்டாவது கவனிக்கிற விதம் ரொம்ப சூப்பர். அன்பாக பழகிறா. அதுக்காகவே ஒன்று 2 ட்ரிப்பு போகலாம். குட் கேர்ள் மாமி. எங்களோட ட்ரூப்லேயே குட் கேர்ள் மாமி. எனக்கு இதுக்கு மேலே பேசவே வராதுமா. கேட்குறதே இல்லை. இப்போ அடுத்தது வந்து ராமச்சந்திரன் மாமா பார்க்க போகிறோம். எங்கள் ட்ரூப்போட சிவாஜி கணேசன். ட்ரூப்போட சிவாஜி கணேசன்ல எங்க ட்ரூப்போட வயசான ஹீரோ ராதாகிருஷ்ணா. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது வந்து பகவானுக்கு நம்மளோட இத்தனை இருந்தாலும் ஹிருதயம் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த வயசில் முடியாதுன்னு நினச்சோம். பகவான் முடிய வச்சுட்டார். என்னதான் இதுக்கு சிரமம் இருந்தாலும் கடைசியில் அந்த நதியில் குளிக்கும் போது எல்லா இதுவும் கவலைகள் அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுறது. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். மாமா, இப்போ நம்ம அங்கே கிளம்புனதுலேருந்து எப்படி இருந்தது? உங்களுக்கு வசதிகள் எப்படி இருந்தது? ட்ரெயினில் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெயினில் எப்படி இருந்தது? சாப்பாடு நல்லா இருந்தது. வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அரேஞ்ச்மெண்ட்ஸு அண்டு ஸ்லீப்பர் நல்லா இருந்தது. அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே இறங்கி வந்துட்டு இந்த மாதிரி ஆனந்திக்கு போகிறோம். அங்கேயும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸ்டே, போர்டிங் அண்ட் லாட்ஜிங். எஸ்பெஷலி சாப்பாடு வந்து பூனாலேருந்து வர வச்சு கொடுத்தது. சவுத் இண்டியன் மீல்ஸு எக்ஸலண்ட். தெர் இஸ் நோ வேர்ட் டு சே. அது மாதிரி ஒரு இது வரைக்கும்
எல்லாம் ரொம்ப நல்ல பகவான் கிருபையில் நம்ம ராதா மாமி கௌரி சங்கரோட தலைமையில் ரொம்ப நல்லா நடந்தது. அது தம்பதிகள் நிறைய ஆண்டுகள் இதை மாதிரி நிறைய டூர் அரேஞ்ச் பண்ணி ஜனங்களுக்கு ஒரு ஆசையை இது பண்ணி அவளோட வயசு காலத்தில் பக்கத்தில் இருந்துட்டு நான் தான் சொன்னேன், கௌரி சங்கர் அண்ணா என் கையை கூட்டிகிட்டு போனார். அதாவது கல்யாணத்தில் வந்து அந்த இது சொல்லுவா இல்லையா, சகோதரன் மாப்பிள்ளை தோழன்னு, அது மாதிரி இந்த காலத்தில் எனக்கு மாப்பிள்ளை தோழன் மாதிரி இருந்து பக்கத்தில் இருந்து கூட்டிகிட்டு போய் அழைச்சி விட்டு, அது மாதிரி என் பசங்க கூட இது மாதிரி பண்ணதில்லை. அது மாதிரி ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச். இந்திரா நதி எப்படி இருந்தது மாமா குளிச்சது? இந்திரா நதியில் நீங்கள் இந்திரா காந்தி இல்லை, இந்திரா நதி. இந்திரா நதி வந்து குளிச்சது காத்தால இருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம இது போயிட்டு குளிச்சோம் இல்லையா, ஆழம் ரொம்ப பயமா இருந்தது. ஆழமே இல்லை, முழங்கால் அழுகும் ஆழம் இல்லை, நல்லா கீழே உட்காந்துட்டு. இல்லை அது இது அங்கே இந்திரா நதி நான் கேட்கறது. இந்திரா நதிலேயே அப்படிதான் ஆழமும் இல்லை, பட் நல்லா சுகமா இருந்தது. இது மாதிரி நம்ம ஒரு வில்லேஜில் கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நல்ல ஃப்ரெஷ் காற்று, நல்ல குளுமையாக தண்ணி, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்திரா நதியில் உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாம்? நிறைய ஹெல்ப் பண்ணது யாரும்? எல்லாம் வந்து நம்ம கௌரி சங்கர் அண்ணாவும் அந்த லட்சுமி நாராயண அண்ணா, லட்சுமி நரசிம்மன் மாதவன் சொல்லுவா, மாதவன் ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் இருந்துட்டு உள்ள கொஞ்சம் பயம் இருந்தது. என்னன்னா அது ஆழம் தெரியாமல் காலம் விட்டுற போகிறோம்னு இருந்தேன். அது வந்து ரொம்ப எதிர்பார்க்காத ரொம்ப நல்ல சௌக்கியமாக நம்ம சுகமாக இருந்தது. அதுக்கு மேலே வேறு வரதே இல்லை. அது மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மாமா. தேங்க்யூ. மீனாட்சி மேம், மாமாவோட ஜோடி சரோஜா தேவி மாமி. சூப்பர். சொல்லுங்க மாமி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. முதல்ல இருந்து ஸ்டேஷன்ல இருந்து சீட் அரேஞ்ச்மெண்ட், ட்ரெயினில் சீட்டு அதுவும் சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் ஃபுட்டு, அது ஃபுட்டு மெயினாக ஃபுட்டு தான், வயசானவங்களுக்கு அதுதான் மெயின். அது ரொம்ப 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 சூப்பராக பண்ணியிருந்தா. எல்லா இடத்துலையும் ஃபுட்டு நல்லா வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணலை யாருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. டூரு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் கையை பிடிச்சி கூட்டின்னு போய் பொறுமையாக இந்த மாதிரி செய்யறதுக்கு எங்களுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. அவள் வந்து எங்களுக்கு செய்தா. அது ரொம்ப 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 இந்த மாதிரி டூர் அமையறதே கஷ்டம் எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப பயந்துன்னு தான் வந்தோம். ஏன்னா காலையில் எல்லாமே சரியில்லை. ஆனால் ஆலந்தியில் அந்த பூஜை எப்படி இருந்தது உங்களுக்கு? காலையில் ஒரு 5 மணிக்கு மாமி எமோஷன் ஆகிட்டா கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி. காத்தால அந்த இதில் பூஜை வந்து ரொம்ப, அது தொட்ட உடனே, அந்த பாகத்தை தொட்ட உடனே உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்கிறது. அது என்னமோ வியாதியாக எங்கேயோ ஓடி போயிட்ட மாதிரி இருந்தது. இவள் அரேஞ்ச்மெண்ட்டும் தெரிஞ்சவா கொஞ்சம் பிடிச்சி இடித்து, வயசானவாளாக இருக்கா, எல்லாருக்குமே எங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து, எல்லாம் ஃபுட்டுலேருந்து எல்லாமே நல்லா ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இன்னும் ஏதாவது டூர் கிளம்புறதா இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். தேங்க்யூ மாமி. ரொம்ப நல்லா. அடுத்தது எங்கள் நாத்தனார் உமா அக்கா. எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியிலே வந்து எங்கள் கூட எல்லாத்தையும் கலந்துக்கிற ஒரு பர்சன் யார் அப்படின்னா எங்கள் உமா அக்கா தான். ராமகிருஷ்ணரி. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து பண்டரிபுரம் வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆலந்தி வந்து கௌரி சங்கர் ராதா மூலியமாக தான் ஃபஸ்ட்டு போனேன். ஆனால் இந்த வாட்டி 7வது முறை நான் வரேன் ஆலந்திக்கு கண்டினியூஸாக. பட் ஆனால் எனக்கு பண்டரிபுரம் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. யாரோடையோ பிளான் பண்ணேன், என் சொந்த பையனோட கூட பிளான் பண்ணேன். பட் ஆனால் என்னால் போக முடியல. ஆனால் ராதா கௌரி மூலியமாக அது எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. நேற்று பண்டரிநாதனை தொடும் போது மெய் செலுத்து போயிட்டோம் நாங்கள். அவள் இழுத்து விட்டது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தவிர மற்றபடி ரொம்ப மெய் செலுத்து போனோம். அதே மாதிரி இது வரைக்கும் ஆலந்தி நாங்கள் வந்ததில் இந்த மாதிரி சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. ஆற்று சாப்பாடு மாதிரி இருந்தது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, திவ்யமாக இருந்தது. அதே மாதிரி இங்கே பீமா நதியில் குளித்தது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து வேனில் வரதெல்லாம் என் பையன் ரொம்ப பயப்பட்டான், என்னடா கால் வீங்குமேன்னு. எனக்கு அந்த 4 மணி நேரம் போனதே தெரில. வேனில் எல்லாம் பாட்டு பாடிட்டு சிரிச்சுண்டு ஜாலியாக பேசிட்டு வந்தது எனக்கு டைம் போனதே தெரில.
அதனால் எல்லாரும் ரொம்ப கோஆப்ரேஷன். கௌரி ராதா நல்லா பண்ணி நான் கையை பிடிச்சி கூட்டின்னு போய் கூட இருக்கிற மாமி மாமாக்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அத்தின் பேர் சதாசிவ அத்தின் பேர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு யாத்திரைக்கு வந்திருக்கா. எப்படி இருப்பான்னு நினச்சி நாங்களே பயந்தோம். ஆனால் அவள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவா பாருங்க. ரொம்ப வருஷமாக வரணும்னு நினச்சி வர முடியாமல் போயிடுச்சு. இந்த தடவை வந்து கௌரி சங்கர் ராதா வந்து கம்பல் பண்ணி என்ன கண்டிப்பாக வாங்க, யோசிக்காதுங்க, வேலை இருக்க தான் செய்யும், அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 4 நாள் நிம்மதியாக வாங்கன்னு சொன்னதுனால கிளம்பி வந்தோம். வெல் பிளான்டு, எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெரி ஹாப்பி. அது மாதிரி நேற்று வந்து அந்த பாண்டரங்கன் பார்க்கறதுக்கு காலையில் 6 மணிக்கு நின்றுருக்காங்க க்யூவில். நாங்கள் வந்து 2:30 மணிக்கு க்யூவில் போய் நிற்கிறோம். அவங்க 6 மணிலேருந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். இவங்க வந்து முன்கூட்டியே போன வாரமே வந்து எல்லாருக்குமே ஆதார் கார்டை வச்சு இது பண்ணிவிட்டாங்க. டிக்கெட்டை பதிவு பண்ணி வச்சதுனால ஈஸியாக அரை மணி நேரத்தில் நாங்கள் நேற்று பார்த்துட்டோம். இல்லாட்டி 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, 2 பேருமே நல்லா வெல் பிளான்டு, வெரி குட் ட்ரிப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 4 நாள் போனதே தெரியல. இன்னும் 2 நாள் இருக்கலாம் போல இருக்குது. டைம் இல்லை, வேலை இருக்குது நிறையா. அதனால தான் இன்றைக்கி நைட்டு கிளம்பி ஊருக்கு போய் சேரணும். நல்லா இருக்கணும், தீர்காசாக இருக்கணும். 2 பேரும் நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், கூட வந்த எல்லாருமே நல்லா இருக்கணும், தீர்காசாக இருக்கணும், தீர்க்க சுமங்கலிப்பாங்க. ஹாப்பி, தேங்க்யூ. உஷா மாமி ஒன் ஆஃப் தி குரு எங்களுடைய அம்பத்தூர்லவா நிறைய யாத்திரை போயிருக்கா. இப்போ எங்களுடைய முதல் யாத்திரைக்கு வந்திருக்கா. அவங்களுடைய உங்களுக்கு குருவா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், எங்க ட்ரூப்போட அபிநய சுந்தரி. ஆமா, அபிநய சுந்தரி. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. நான் வந்து எத்தனையோ டூர் போய் என்னுடைய வேலையே தான். எத்தனையோ 10 வருஷமா எக்கச்சக்கமாக போயிருக்கேன். எல்லாத்தையும் தாண்டி இந்த ட்ரிப்பு எனக்கு எப்படி இருந்தேன் உண்மையாகவே சொல்ல போனால், என்னோட ஒரு தம்பியோ அண்ணாவோ இது ஃபேமிலி டூர் மாதிரி ஆயிடுது எனக்கு. என்னன்னா, ஏன்னா அவள் இறங்குவா. உண்மையாக சொல்லுது, இது வந்து யாரும் இது இல்லை, ஆர்கனைஸ்காராக வந்து இறங்குவா. இறங்கினோடனே அவள் பாட்டுக்கு அந்த சமையலுக்கு அந்த அது மெயின்டைனாக பார்த்துப்பா. எல்லாரையும் போங்கோ இங்கே போங்கோ அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக வேனில் ஏறினது இந்த இடத்துல என்ன விசேஷம், அது வந்து நான் எல்லாருக்கிட்டையும் வலியுறுத்துறேன். ட்ரிப்பு ஏறினா உடனே அவள் பாட்டுக்கு அவுத்துடுது என்ன. அப்புறம் வெளியில் வந்தோடனே பார்த்தேன்னா, இங்கே இது பார்த்தேலாம், ஐயோ இல்லையே அது பார்க்கல, அவளுக்கு ஒரு ஆதங்கமாக போயிடும், குறையா போயிடும். அதை விட்டுட்டு ராதா அவ்வளவு அழகா இது இங்கே இது இருக்கு, இங்கே இந்த இது மாதிரி அந்த படி பார்த்தே இல்லை இல்லையா. பாண்டரங்கன் கோவில் நான் இதோட ஒரு 3ஆவது தடவை சேர்க்கிறேன். ஆனால் அந்த படி வந்து நம்ம விட்டலன்னா சொன்னது வந்து எனக்கு ஒரு ஆதங்கம். அது 16 படியாக நாமதேவர் வந்து இது பண்ணிட்டு அந்த படியை வந்து சேவிக்கணும்னு ஆசை. பார்க்கும்போது அவர் சொன்னதுனால அதை அந்த வச்சு இதுதான் மாமி அந்த படி. அப்போ நமக்கு சேவிக்கிறதுக்கு ஒரு எனக்கு மெயினாக ரொம்ப பிடிச்சது, நாங்கள் வந்து ஞானேஸ்வரருடைய அந்த அந்த இது பண்ணோம், அபிஷேகம், பாத பூஜை. அது வந்து மாமி சொன்னது தான் சத்தியம். அந்த பாதத்தை தொட்ட உடனே நமக்கு வந்து அவ்வளவு ஒரு சொல்ல வார்த்தையே கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து இந்திரா நதி, அந்த நதியில் குளித்ததெல்லாம் பாக்கியம். சந்திரபாகா நதியில் குளித்தது வெள்ளிக்கிழமை வர அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தேன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இவ்வளோ அழகான ஃபுட்டு எல்லாரும் சொல்கிறவும் நினைக்கக்கூடாது. நம்ம அந்த ஃபுட்டில் குறைபாடு இருந்தால் உடனே நமக்கு மனசு கஷ்டமாக போயிடும், நமக்கு முதல்ல நமக்கு வயிறு ஒத்துக்காது. அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ அழகான ஒரு ஃபுட்டு, அவ்வளோ அழகான சின்ன ஒரு இதை சொல்லலாம். என்ன யோசிச்சு பார்த்தேன், ஏன்னா எல்லா இதுலேயுமே நான் வந்து கரெக்ஷன்ஸும் சிலது சொல்லுவேன். சரி, இங்கே ஏதாவது கரெக்ஷன் சொல்லலான்னா கரெக்ஷன் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு. ஏன்னா பர்ஃபெக்ட் ஏசி ரூம் வேணும் நல்லா நம்ம யோசிச்சுட்டே தான் வருவோம். ஆனால் இங்கே வந்த உண்மையாகவே சொல்கிறேன், நேற்று தங்கினதும் சரி, முந்தானத்து தங்கினதும் சரி, அவ்வளோ அழகாக காற்று வந்தது, அவ்வளோ அழகாக, அதாவது ஃப்ளெக்சிபிள். அப்படியே எந்த தாட்சும் இத்தனைக்கும் நானுமே ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான். அந்த படி ஏறும்போது அதை மெயினாக நான் ராதா கிட்ட ஒரு தேங்க் பண்ணணும். அந்த பண்டிட்ஜி நான் இதுவரைக்கும் சத்தியம் பறையிறேன். என்னன்னா, ஒவ்வொரு இடத்துல இந்த கைடிங்னு ஒருத்தர் போடுவான், அவள் புரியாத பட்சத்தில் எது ஒன்று சொல்லுவான். அப்புறம் பார்த்தா நமக்கு அந்த
நேற்று வந்து இந்த மாற்றங்கிற சைடு எவ்வளோ தூரம் தெரியுமா உண்மையாகவே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். ஆனால் அதில் எனக்கு அது ஜன நேரம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் அந்த நாமா சொல்லி அவ்வளோ புரியாத பாஷை தான். ஆனால் நம்ம எல்லாரையும் அந்த அந்த பண்டிட்ஜி வந்தவர் வந்து நம்மளை அந்த பக்தியோடையே அழிச்சுட்டு போகணும். அதனால உண்மையாக என்ன ஒரே ஒரு ஆசைன்னா இந்த கைங்கரியத்தை ஏதோ இப்போ மட்டும் போகணுமா அப்படி விடக்கூடாது. ஒரு 20 பேர் அந்த வயசானவாளுக்கெல்லாம் யார் கூட்டிகிட்டு போக சொல்லுங்க. இப்போ எங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன், பிள்ளைகள் வந்து அவாவா குழந்தை குட்டி பார்த்து இருக்குதோ, நம்மளை யார் பொறுப்பாக கூட்டிகிட்டு போவோம்? பணம் காசு கொடுத்தா கூட யார் கூட்டிகிட்டு போவோம்? அப்படி இருக்கும் பொழுது இந்த டிக்கெட் புக் பண்ணதுலேருந்து சரி ஃப்ளெக்சிபிள் உண்மையாகவே சரி நிறைய நாள் நல்லா இருந்து இந்த கைங்கரியத்தை இதோடு விடப்படாது. ஒரே கைங்கரியமா பண்ணுங்க, அதை நல்லா சிறப்பா இதே போல. ஏன்னா சின்ன சின்ன ஏதாவது ஏன்னா ஒரு சாப்பாடு கூட டைமிங் நமக்கு கிடைச்சது, எந்த ஒரு குறையும் இல்லை. ஐ ஆம் வெரி ஹாப்பி. பன்றிபுரம் நீங்க எப்போ போனாலும் சரி, நீங்க எத்தனை தடவை வேணாலும் போகணும், அத்தனை தடவையும் அவசியம் நான் கண்டிப்பா வரும். எனக்கு அது ஒண்ணுதான், பண்டரிநாதனை சேவிக்கிறது என்னோட பாக்கியம். உங்களோட வர்றது உண்மையாவே பெரிய பாக்கியம். அதுல மெயினா ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு 4 பேர் வயசானவா, இதெல்லாம் கிடைக்கிறதும் கஷ்டம் குழந்தைகளா. 4 பேர் வயசானவா இப்படி வந்து ஜோடி ஜோடியா வந்து பெரிய ஆசை. தேங்க்யூ ராமகிருஷ்ணன்.